வில்சன், உதயகுமார் கருத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தாவேகாவுக்கு அப்படி என்ன ஒரு காப்பாற்றவே முடியாது, ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது, என்ன செஞ்சிருவாங்க திமுகன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது எப்படின்னா, இப்போ பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு எப்படி திமுக அந்த கட்சிகளெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதை ஒப்பிட்டீங்கன்னா இதுவும் அப்படி சொல்லலாம். எப்படி பிஜேபி வந்துச்சுன்னா ஆண்டவனாலே உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தானே திமுக கூட்டணியில் வச்சிருக்குது. அப்போ அதே மாதிரி தான் இப்போ இதையும் நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லணும்னா இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொதுவான பார்வை என்னன்னா, திமுக வரக்கூடாது வருகின்ற தேர்தலில் அப்படின்றது தான் ஒரு கணக்கு, பொதுவான ஒரு கணக்கு. இதை என்னன்னா ஒரு முக்கியமான காலகட்டத்தில் என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த மாதிரி பேச்சு. அதற்கு முன்னாடி கூட்டணிக்கு அழைப்பாங்க, கண்டிப்பா கூட்டணிக்கு. அதுக்கு முன்னாடியும் அதிமுக தாவேகாவை மறைமுகமாக அழைச்சிருக்கு, பிஜேபியும் அழைச்சிருக்குது, அதுல தவறு கிடையாது. ஆனால் கரூர் சம்பவத்திற்கு இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் என்னன்னா, அந்த சம்பவத்துல திமுக எந்த அளவுக்கு அந்த கட்சியை அழிக்க பார்த்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணாங்க? எல்லா விஷயத்திலையும் செருப்ப கூட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தாங்க அடிச்சாங்க. இதை விட யார் பேச முடியும்? ஒரு செருப்ப தன்னுடைய தலைவர் மேல அடிக்கிறான்னா கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் அடிச்சான். அந்த காட்சி பாத்தீங்களா வில்சன்? இல்ல, காட்சியை பாக்குறதே விடுங்க. இல்ல, அந்த காட்சி தான் எல்லா காட்சியும் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஷூவை தூக்கி போடுறதையும் பார்த்தோம். நம்ம எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி பார்த்துருக்கிறோம். அதனால இந்த விஷயத்தை அப்படி பேசுறது அதுதான் சொல்லல. எப்படி கோர்ட்ல சொல்லல, இந்த வாரத்தை கோர்ட்ல சொல்லல. அவங்க கோர்ட்ல சொல்லலன்னா அதுக்கு என்ன செய்ய சொல்லுங்க? அப்ப அது ஏத்துக்கினாருன்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொல்றீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு பெரிய, இப்ப பாஜகவை சொன்னீங்க, நீங்க சரியா எடுத்தீங்க. பாஜகவை பூச்சாண்டி மாதிரி காமிக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க வலுவான ஆதாரங்களை சொல்ல முடியும். பாஜக தமிழகத்திற்கு வந்தால் என்னென்ன நீதி கொடுக்கல, பல பண்பாட்டு சிக்கல், அதுன்னு அவங்க ஒரு பட்டியல் வச்சிருக்காங்கல்ல. இப்ப தாவேகாவை திமுக அழிச்சிடுன்றதுக்கு நீங்க கொடுக்குற வலுவான ஆதாரம்ன்றது இந்த செருப்பை தூக்கி வீசுனது திமுக. எத்தனை விஷயங்கள், அதுல எத்தனை விஷயங்கள் சொல்லணும்? அவர் லேட்டா வந்ததால் தான் அந்த சாவுக்கெல்லாம் காரணம், அவர் தான் காரணம். எல்லா தலைவர்களும் உலகத்திலே சரியான நேரத்திற்கு வந்த மாதிரி எல்லா கூட்டத்திலையும் நம்ம அனுபவத்துல பார்த்ததுல எல்லாமே கலைஞர்ல இருந்து அத்தனை பேர்ல இருந்து சோனியா காந்தில இருந்து 4 மணி சொன்னாங்க, கரெக்டா 3:59 நிக்கிற மாதிரி நம்ம பார்த்த மாதிரி சொல்லி அவர் லேட்டா வந்ததுதான் காரணம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எதிர்பார்க்காத கூட்டம் கூட்டினதுதான் காரணம்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர்ல இருந்து ஒன்றிய செயலாளர் வரைக்கும் கைது பண்ணி அவர்களை தேடி, அதே நேரத்தில் காவல்துறையில யார் மேலேயும் எந்த ஒரு விசாரணை கூட இல்லாம இது எல்லாம் எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியும். அரசியல்ல ஒரு கட்சியை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு இப்போ ஒரு அரசு மீது சதி செயல்கள்னு குற்றச்சாட்டுகிறப்ப இல்லங்க அவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு காரண காரியமா தான் போகுது. இது பழைய மாதிரி கைது பண்ணி யாரையும் பண்ணல, பெரிய தடியடி அது மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா அதிமுக ஐயநாதன் அவர்கள் சொல்றாங்க, நீ ஒரு பூச்சாண்டி காட்டி கூப்பிடப்ப அப்படி என்ன நடந்துருச்சுன்னு எந்த அளவுக்கு நடந்துச்சு சார்? ஒரே நைட்ல உடனடியாக ஒரு நபர் கமிஷன், அதுக்கு ஜிஓ கிடையாது, டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிடையாது, டைம் ஃப்ரேம் கிடையாது, எந்த கைடன்ஸும் கிடையாது, உதவியாளர் கிடையாது, அலுவலகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஃபீல்ட்ல போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு வழக்கு மதுரையில் நடந்திருக்கும் போது அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இங்க ஒரு வழக்கு எடுக்கப்பட்டு தினேஷ் ஒரு வழக்கு போடப்பட்டு உடனடியாக ஒரு எஸ்ஐடி, எதுக்கு ரோட் ஷோக்கு நாம்ஸ் கேட்கும்போது ஒரு எஸ்ஐடி, அந்த எஸ்ஐடில என்னது, இவருக்கு தலைமை பண்பே இல்ல, இவர் கட்சி நடத்தவே லாய்க்கு இல்ல அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்றாரு. அதுக்கும் திமுக தான் இல்ல, நீதிபதி சொல்றாருல்ல, நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் இப்ப இந்த நீதிபதி ஒரு கோடுல வருதா இல்லையா? இல்ல இப்ப வில்சன் நீங்க சொல்றது, இப்ப இந்த நீதிபதிக்கு திமுக சொல்லுச்சுன்னா உச்ச நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி சொல்றதுக்கு பிஜேபி சொல்லிருச்சா? நான் திமுக சொன்னதுனே சொல்ல, இப்ப நீங்க தான் சொல்றீங்க. இல்ல, நீங்க தானே திமுக அழிக்க பாக்குறீங்க, ஆதாரம் பட்டியலிடுறீங்க. எல்லாம் ஒரே நேரத்துல நிக்குதா இல்லையா? சோ இதனால அழிச்சிடுவாங்க. இப்ப அதுதான் சொல்றேன். அப்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்கள் எந்த வேணாலும் அழிக்க பார்ப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த பஸ் மேல கேஸ் போட்டாங்கல்ல, அடுத்தது கைது நடவடிக்கை டிரைவரை கைது பண்ணுவாங்கல்ல, நடக்கும்ல. அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு பாயிண்ட் வில்சன் நீங்க சொன்னீங்க, அதை நான் மறுக்கல. ஏன்னா அந்த தரப்பினரும் அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சின்னா இப்ப நாம் தமிழர் தனியா இருக்கு, சீமானவர்களை கைது பண்ணுவாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், அவங்க களமாடுவாங்க. ஆனா நீங்க இருக்கவே மாட்டீங்க, கூட்டணிக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறது அதிமுக பாஜகவுக்கு தேவை, தாவேகாவை காப்பாத்த இல்லைன்ற ஒரு பொருள் இருக்கு. இப்ப நாம் தமிழர் தானே வழக்கை எதிர்கொண்டாங்க, அவங்க எதிர்கொள்ளாமையா இருக்கிறாங்க.
அதை வச்சுட்டு நீங்க காலி ஆயிடுவீங்க வந்துருங்கன்னு கூப்பிடுறது. அப்படி நம்ம உதாரணம் எடுத்துக்கோம். அதே தான் நம்ம வந்து திமுகவுக்கு என்ன சொல்லுவோமோ அதே பொருத்தம் தான் சொல்லணும். இப்போ திமுக வந்து தோல்வி பயத்துல தான் மற்ற கட்சிகளை பிஜேபிக்கு எதிராக கூப்பிட்டுச்சின்னு சொன்னா அதிமுகவுக்கும் அது பொருந்தும் நீங்க சொன்னா. அப்ப அதை ஏத்துக்க மாட்டோம்னா இதையும் ஏத்துக்க மாட்டோம். எப்படின்னா ஒரு வியூகம் அமைக்கிறாங்க, அந்த வியூகத்தை என்னன்னா நிச்சயத்தன்மையோடு நம்ம இதை முடிக்கணும் அப்படிங்கும் போது எத்தனை கட்சி கூட சேருதோ அந்த பொது நோக்கத்திற்கு அது கூட சேர்ந்து அட்வான்டேஜ். அதை சொல்லலையே எங்களை அழிச்சிருவாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. இது அதிமுகவினர் பேசுற, அது உதயகுமார் தொடர்ந்து பேசுறது, அதுவும் பவன் கல்யாணம் சொல்றீங்க. கிட்டத்தட்ட துணை முதலமைச்சருக்கே தயாராகி இல்ல. இதை வந்து ரொம்ப நாளா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்களே. அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சா பிஜேபி அழிச்சிரும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. அதனால அவங்க சொல்லாம இல்லையே. பதில் அஸ்திரம். பின்ன அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி உங்களை காலி பண்ணிடும், கட்சி இல்லாத ஆக்கிடும். ஆனால் கமல் கட்சியை இல்லாத ஆக்குனது யாரு? என்ன சார், கமலுக்கு இப்பதான் ராஜ்யசபா எங்க சார் இருக்குது கட்சி? எங்க சார் இருக்குது? மக்கள் நீதி மய்யம் இருக்கே சார். மக்கள் நீதி மய்யம் எவ்வளவு பெரிய கட்சி சார், அவர் எவ்வளவு பெரிய தலைவர் சார், எவ்வளவு பெரிய கதாநாயகன் சார். 3.67% நாடாளுமன்ற தேர்தலிலே வாங்கின கட்சி. நீங்க வந்தா ஆரம்பிக்கப்பட்ட கட்சியும் இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஒரு எம்எல்ஏ எம்பி சீட் கூட இல்ல. ஆனா நான் பிரச்சாரம் மட்டும் பண்றேன், என்னைக்கோ கொடுக்கிற ராஜ்யசபா சீட்டுக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்கு அடிமையா. அப்ப யார் வந்து கட்சியை காலி பண்றது? ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியுதா? தேமுதிக என்ன சொன்னாங்கன்னா, நாங்க பிரச்சாரம் பண்ணி எங்களுக்கு தரல, அங்க அவருக்கு கொடுத்துட்டாங்கன்றது அது வேற டிஸ்பியூட். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகா வந்தா தாவேகா திமுகவிடம் இருந்து காப்பாற்றப்படும், விஜய்க்கு ஒரு துணை முதல்வர் பதவி கிடைக்கும். இதெல்லாம் எப்படின்னா ஒரு அரசியல் பேச்சுக்காக பேசுறது, கூட்டணி வரணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்பளம் இருக்கும். ஆனா என்னன்னா இது 3 ஆப்ஷன் இருக்குது விஜயன் சார். யாருக்கு? நம்ம இவருக்கு விஜய் அவர்களுக்கு கரூர் நிகழ்வுக்கு பிறகு, சோப நிகழ்வுக்கு பிறகு நீங்க கிங்கா விரும்புறீங்களா? கிங்காவுங்க. இல்லை என்றால் இக்கட்டான நேரத்தில் உங்களுக்கு நட்புணர்வோடு இருந்தவரை கிங்காக்க விரும்புறீங்களா? கிங்காக்க முயற்சி பண்ணுங்க. மூன்றாவது என்னன்னா, நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்கள் கிங்காகுவதற்கு உதவி செய்து நீங்கள் வில்லனாக மாற போகிறீர்களா? ரொம்ப முக்கியம். இந்த மூன்றுல எது உங்களுக்கு நிச்சயம் தெரியுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்ஷன்ஸை கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். ஓகே, இதான் முடிஞ்சிருச்சு. ஜீவசாப் தான் அவர் சொல்ல, இப்ப பாஜகவை காமிச்சு திமுக ஒரு கூட்டணியை கட்டுவது மாதிரி தாவேகாவுக்கு திமுகவை சொல்றோம். அதுக்கு அவர் சில காரணங்களை சொல்றார், வழக்குகள், அதெல்லாம் தாண்டி திமுகன்ற ஒரு புள்ளி இருக்குல்ல, அது உங்களை விட்டு உங்களை அழிச்சிரும், வந்துருங்க இந்த அன்னைக்குன்னு. அப்புறம் இன்னொன்னு அவர் வெளிப்படையா சொல்றார், நீங்க முதல்வர் ஆகலாம், அதுக்கு என்ன வாய்ப்புன்றதை நீங்க யோசிச்சுக்கங்க. இல்ல உங்களுக்கு அனுசரணையா இக்கட்டான நேரத்தில் இருந்தவரை முதல்வர் ஆக்குங்க. இல்லைன்னா நீங்க யாரை வெறுக்கிறீங்களோ அவரை முதல்வர் ஆக்கிட்டு நீங்க வில்லனா போறீங்களா? இதுதான் இந்த பேட்டர்னை தான் தாவேகா முன்னாடி வைக்கிறாங்க. வில்சன் வச்சுட்டார் 3 ஆப்ஷன். அவர் வெளிப்படையா ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டை காப்பாற்ற அப்படிங்கிற கான்செப்ட் வரல, தாவேகாவை காப்பாற்றுறது தான் இப்போ அதிமுகவின் நோக்கம். பொதுவாக இந்த மாதிரி தேர்தல் காலங்களில் எப்படி சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்னா, தமிழ்நாட்டை காப்பாத்துங்க, 5 வருஷம் இருண்டாட்சி நடக்குது, நாங்க வர போறோம் அப்படின்னு சொல்லி தான். ஒரு விஷயம், அவர் பேச்சை திருப்பி கேட்டு பாருங்க. அதாவது திமுகவை, அதாவது ஆண்டவனே நினைச்சாலும் திமுக வெற்றி பெற்றால் ஒருவேளை சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, தாவேகாவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற. 2வது தான் தாவேகா சொல்றாரு, முதல் தமிழ்நாடு தான் சொல்றாரு.